நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை மறப்பதில்லை என்கிற ஒரு தலைப்பில் தான் தியானிக்க போகிறோம். The Lord will not forget you. கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மளை எல்லாம் உள்ள கைகளிலே அவர் வைத்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவனை மறந்தார் என்று சொல்லாதவர்கள் செய்யணும் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க? கர்த்தரனை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் அந்த காலைகளிலே உத்தரவு பெற்றுகிறார். அவர்கள் மறந்தாலும் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் மறந்தாலும் அப்படி என்றால் நம்மை மறந்து போகும் மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆமென். நம்ம மறந்து போகும் மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நீ அவர்களை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்காதே, ஐயோ அவங்க மறந்துட்டாங்களே, எவ்வளவு பெரியவா இருந்தாங்க, இன்னைக்கு மறந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்களை குறித்து நீ கவலைப்படாதே. என்றென்றைக்கும் மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கும் கர்த்தரை குறித்து நீ சந்தோஷப்படும். ஆமென். உன்னையெல்லாம் நான் மறப்பதே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கிறாரே கர்த்தர், அவர் குறித்து சந்தோஷப்படு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உன்மேல் நினைவாகவே இருக்கிறாராம். ஆமென். The Lord thinks upon you. கர்த்தர் உன்மேல் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் நினைவாகவே இருக்கிறார். சங்கீதம் 40:17 சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் எப்படி இருக்கிறார்? நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணை, தேவரீர் என்னை விடுவிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். அப்ப மனிதர்கள் என்ன செய்வார்கள்? மறந்து போவார்கள், மறந்து போய்விடுவார்கள். சோதரம். கர்த்தரோ நம்மேல் நினைவாக இருக்க காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் நம்மேல அவர் நினைவாகவே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எதற்காக நினைக்கிறார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆகவே மனிதர்கள் உன்னை மறந்து போய்விடலாம், இயேசு உன்னை மறக்க மாட்டார். நீ நம்பி இருக்கிற இயேசு உன்னை மறக்க மாட்டார். அவர் உனக்கு துணையாக இருந்து அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமா, அவர் உனக்கு துணையாக இருப்பார்,